ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துளிங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டி திட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இப்போது ரைஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தாரினுடைய அன்பு தாயார் ஹாஜியானி AL ஃபரிதா உம்மா அவர்களது நினைவாக அக்கரைப்பற்று முனவரா கனிஷ்ட கல்லூரி ஆராதனை மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் அக்கரைப்பற்று முனவரா கனிஷ்ட கல்லூரியின் அதிபர் MIM உவைசர் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம், இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூசணம் யூனிஸ் K ரஹ்மான், இந்த ஊர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் சி தௌஃபிக், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் NL இம்ரான் கான், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MD அப்துல் சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளரும் கவிஞருமான வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சரீம், நட்பட்டிமனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM பலாகி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பணிப்பாளர் TMY அரபாத் மொஹிடீன். கௌரவ அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பணிப்பாளர் MIM ரைஸ்டீன், கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் AL தௌஃபீக், அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் அகமது ஜுனைத் அத்தீக், தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதி பொது முகாமியாளர் பொறியியலாளர் MI நசீர், சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ், பாலமனை அல் ஹிக்மா பாடசாலையின் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜசாகிர் சார் அவர்களையும், அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர் பாடசாலை சிரேஷ்ட ஆசிரியர் MAA ஷிஹாருடீன்,
பொத்துவில் மத்திய கல்லூரி ஆசிரியர் ASM ராஃபி. அதிதியாக கடந்து சிறப்பிக்கின்றார் கவிஞர், எழுத்தாளர், நடிகர், விமர்சகர், மருதமனை சம்ஸ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் MM அஸ்லம் சஜா ஆகியோர். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, பொத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இன்றைய நிகழ்வில் கௌரவ அதிதியாக பிரசன்னமாக இருக்கின்றார் ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் குழும அங்கத்தவர்களில் ஒருவர், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர், பொறியியலாளர் MI நசீர் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மாபாத். இன்றைய அறிவுச்சுடர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் மொத்தமாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்வுக்கு அறிவுச்சுடர் என்ற பெயரை சூட்டுவதற்காக நான் இந்த இடத்திலே எங்களுடைய மாமியை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றேன். அந்த நிகழ்வு சம்பந்தமாக அறிவு களஞ்சியம்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர். இதனை அந்த அறிவுச்சுடர் என்ற பெயரை சூட்டுவோம் என்று எனது மாமி முன்மொழிந்த போது எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு அந்த பெயரை சூட்டியிருந்தோம். எங்களோட மாமி எப்படி என்றால், கல்விக்கென்று சொல்லி யாராவது உதவிகள் தேடி வருகின்ற போது அவர்களுடைய பிள்ளைகளை வைத்து அந்த உதவியை உடனடியாக செய்து கொடுங்கள் என்று சொல்வதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். அதே போல மார்க்க விடயங்களுக்காக அல்லது உலமாக்களுக்காக ஏதாவது உதவிகள் தேவைப்படுகின்ற போது அதற்கு முன்னுரிமை கொடுத்து வழங்குகின்ற ஒருவர், அவர் பெற்ற பிள்ளைகள்தான். அவ்வாறான நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், பெற்றோர்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஒழுக்கமாக மார்க்க விழுமியங்களோடு அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற போது நல்ல நிலைக்கு வருவார்கள். நாங்கள் எதிர்பாராத விதத்திலே அவர்களுடைய முன்னேற்றங்களை கண்டுகொள்ளலாம். அதற்கு ஒரு உதாரணமான குடும்பம்தான் இந்த ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய குடும்பமாக இருக்கின்றது. மாணவர்களே, அறிவு தேடல் என்பது, நீங்கள் இன்று இந்த அறிவுச்சுடர் நிகழ்ச்சிக்காக பல புத்தகங்களை, பல சஞ்சிகைகளை வாசித்து விளங்கி அதை நீங்கள் இன்றைய போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தயார்படுத்தி வந்து இருக்கின்றீர்கள். உண்மையிலே பல மாணவர்கள் இருக்கின்ற பாடசாலைகளிலே ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்களை அடையாளப்படுத்தி உங்களை இங்கே அழைத்திருக்கின்றார்கள். ஆகையினால் நீங்கள் இன்று வெற்றி பெற்ற ஒரு மாணவர்களாகவே இந்த சபையிலே இருக்கின்றீர்கள். வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இடையிலே தான் இந்த அறிவு தேடல்களிலே குறை நிறைகள் பார்க்கப்பட இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதேபோல் சமூக சிந்தனை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த நிகழ்வு கூட ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை தான். நல்ல நிகழ்வுகள் நிறைய நடக்க வேண்டும், மார்க்க பயான்கள் நிறைய நடக்க வேண்டும். எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் மிகவும் குறைந்து கொண்டு போகின்றது. மார்க்கத்தை நாசமாக்கி அல்லது இல்லாமல் ஒழிக்கின்ற நிகழ்வுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்
உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவிச்சுடர் அரை இறுதிப் போட்டியில் கடந்து சிறப்பிக்கும் 2 பாடசாலை அணிகளை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே அக்கரைப்பற்று முனவரா கனிஷ்ட கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த அரை இறுதிப் போட்டியிலே மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் புத்துவில் மத்திய கல்லூரி அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணியினர். இருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி மாணவ தலைவன் M.M. ஆஜிப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்காது. உங்களுக்கான கேள்வி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுவதற்கு காரணமாக அமைந்த அன்னாரின் எஜமானியாக இருந்த பெண்மணியின் பேர் என்ன? அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளையும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. சுலைஹா என்பது சரியான விடை. அவரையே அவர் திருமணம் செய்தார். அடுத்த போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அணி தலைவி N.F. சஜானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். உங்களுக்கான கேள்வி, பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டு வானிலிருந்து பேரிடி சத்தம், வேகமாக வீசிய கடும் குளிரான காற்று முதலியவற்றால் அழிக்கப்பட்ட கூட்டத்தினர் யார்? இஸ்ராஃபில் கூட்டத்தினர். அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். சமூத் கூட்டத்தினர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி மாணவன் I.L. அப்துல் மொஹமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அல் குர்ஆனில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு கூறப்படும் போது 2 மிருகங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை எவை? நாய், பூனை. அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஒட்டகம், நாய். பசு, மாடு, ஓ நாய் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி A.A.F. அதீஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்னுடைய செயலில் உன்னுடைய முன்னேற்றம் இருக்கின்றது. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, தங்கள் கரங்களாலேயே பாறைகளை குடைந்து அதில் குகைகளை அமைத்து வாழ்ந்த சமூகத்தினர் என்று குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூகம் எது? ஆத் சமூகம். இல்லை. அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். கௌஃப் வாசிகள். எதிரணிக்கு சந்தர்ப்பம். மத்தியன் வாசிகள். சமூத் கூட்டத்தினர் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடை சொல்லும் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி மாணவன் R. ஹம்தி அகமட். விழுந்தால் விதையாக விழு, எழுந்தால் மரமாக எழு. எழுந்திருக்கின்றீர்கள், விடை சொல்ல வேண்டும். பார்ப்போம். நபிமார்களான சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வாழ்ந்து வந்த மத்தியன் பிரதேசம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். பலஸ்தீன். எதிரணிக்கு சந்தர்ப்பம். 2 அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. ஜோர்தான் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி விடையை சொல்லும் போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி A.B. சஜீனா ஹானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுமை இறை நம்பிக்கையின் சரிபாதியாகும். பொறுமையோடு இருந்து விடை சொல்ல எழுந்திருக்கும் நீங்கள் சரியான விடை சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது துணைவியார் காலமானதும் அவருடைய சகோதரி ராகில் என்பவரை திருமணம் முடித்து
2 குழந்தைகள் கிடைத்தன. அதில் ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்தவரின் பெயர் என்ன? இஷாக் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். 2 அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. புன்யாமீன் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடை சொல்லும் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி மாணவன் NM சாபிக். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்விக்கு முதல் பொறுமையாளராக இருங்கள், அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைவீர்கள். இதோ உங்களுக்கான கேள்வி. மத்தியன் வாசிகளுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட நபி அவர்கள் யார்? மூசா நபி. அது இஸ்ரேலியர்களுக்கு தான் மூசா நபி. அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் படி அடிக்கலாம். சாலிஹ் அலை. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். சுவைப் அலைஹிஸ்ஸலாம். நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சினை. அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி AM ஃபாத்திமா ரீஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகையின் திறவுகோல் குலு. உங்களுக்கான கேள்வி. நூஹு நபி அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹு தாலாவினால் காப்பாற்றப்பட்ட வெள்ளம் தூஃபான் வெள்ளம். கேள்வி, இது நிகழ்ந்த தினம் எது? முஹர்ரம் மாதம் ஆசுரா பிறை 10. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி மாணவன் இன்றைய 1ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் MAM சாபிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரம் சமமாகவே வழங்கப்படுகின்றது. இதனை பிரயோகிக்கும் விதமே மாறுகிறது. உங்களுக்கான கேள்வி. பிரோனின் அமைச்சராக இருந்த ஒருவருக்கு அல்லாஹு தாலா நபித்துவத்தை கொடுத்தான். அந்த நபி அவர்களது பெயர் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இல்லை, அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். மூசா அலை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். அபூ ஜஹல். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய 1ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் R ஃபாத்திமா சிப்கா. உங்களுக்கான கேள்விக்கு முதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோல்வி என்ற உப்பு இருந்தால் மட்டுமே வெற்றி என்ற உணவு ருசிக்கும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி. மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கும் குஷ்டரோகம் போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்குமான அற்புதங்களை அல்லாஹு தாலா எந்த நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, போட்டியாளர்களே, 1ஆம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கிடையிலே இன்றைய பார்வையாளர் கேள்வி நேரம் இதோ. சம்மாந்துறையிலும் மற்றும் பல இடங்களிலும் வெளிநாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படுகின்ற வேளாண்மை வெட்டுகின்ற மெஷின்கள் மற்றும் டிராக்டர்களுக்கான உதிரிப்பாகங்களை வரவழைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்கும் ஊக்குவிப்பு பரிசினை இப்போது உங்களுக்கு வழங்கி வைக்க இருக்கின்றார்கள். பார்வையாளர் கேள்வி நேரத்திலே விடை சொல்லும் அந்த போட்டியாளர் மேடைக்கு வந்து விடை சொல்லி பரிசினை பெற்றுக் கொள்ளலாம். லிபியா நாட்டின் தலைநகர் எது? இதோ சிறுவன் ஓடி வருகிறான். உங்களுடைய பெயர் என்ன? சதீம் அர்சலான். எத்தனையாம் தரம் படிக்கின்றீர்கள்? 8. தரமட்டி எந்த பாடசாலை? அட்டாளச்சேனை மத்தியமா. உங்களது எதிர்கால இலட்சியம்? சயின்டிஸ்ட். விஞ்ஞானியாக, சயின்டிஸ்டாக வர வேண்டும். எங்கே பாராட்டுகள். என்ன விடை? திரிப்போலி. திரிப்போலி என்பது சரியான விடை. அவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய சிரேஷ்ட ஆசிரியர், இலங்கை வானொலி தென்றல் வர்த்தக சேவை
ஆசிய மற்றும் சர்வதேச ஒளிபரப்பு பிறை வானொலியின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய சி தௌஃபிக் அவர்களை இந்த மேடை கண்போடு அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியின் முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி 30 புள்ளிகளால் முன் அணியில் திகழ்கிறது. இந்நிலையில் இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி NF சஜானா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மூலதனமும் பொது உடைமையும் என்ற புகழ் வாய்ந்த நூலை எழுதியவர் யார்? கார்ல் மார்க்ஸ் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. இனி அடுத்த விளையாடிக்கும் போட்டியாளர் 10ல் மத்திய கல்லூரி மாணவன் MM ஆஜிப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இரட்டை குருதி சுற்றோட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? இல்லை, அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். வில்லியம் ஹார்வே. வில்லியம் ஹார்வே என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது 10ல் மத்திய கல்லூரி அணி. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி AAF அதீஃபா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி. இலங்கையில் முதலில் கட்டப்பட்ட குளம் என்ன குளம்? பசவக்குளம். பசவக்குளம் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் 10ல் மத்திய கல்லூரி மாணவன் IL அப்துல் முஹைமீன். உங்களுக்கான கேள்வி, கம்பரலிய என்ற சிங்கள நாவலை கிராமிய பிரல்வு என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் மார்டின் விக்ரமசிங்க. கலாநிதி MM உவைஸ் என்பது சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி AB சஜீனா ஹானி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மாஸ்கோ எந்த நாட்டின் தலைநகர்? பிரேசில். அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். ரஷ்யா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் 10ல் மத்திய கல்லூரி மாணவன் R ஹம்தி அகமட். உங்களுக்கான கேள்வி, இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதலாவது முஸ்லிம் ஆளுநராக பதவி வகித்தவரின் பேர் என்ன? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் இஸ்மாயில். மர்ஹூம் அல்ஹாஜ் MA பாக்கிர் மாக்கார் என்பது சரியான விடை. இலங்கை அரசியல் வரலாற்றிலே முதலாவது முஸ்லிம் ஆளுநராக பதவி வகித்தவர் MA பாக்கிர் மாக்கார் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடை சொல்லும் போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி AM பாத்திமா ரீஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 115.2 நீளமுடைய கொழும்பு கண்டி பிரதான நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலை குறியீடு என்ன? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். A3 பாதை. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம் A1 பாதை. A1 பாதை என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது 10ல் மத்திய கல்லூரி அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் 10ல் மத்திய கல்லூரி மாணவன் NM சாபிக். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, த ஸ்பிரிட் ஆஃப் லோ சட்டத்தின் சாரம் என்ற அரசியல் நூலை எழுதிய பிரான்சிய சிந்தனையாளரின் பெயர் என்ன? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். ரூசோ. எதிரணிக்கு சந்தர்ப்பம் மாண்டஸ்கியூ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. இனி அடுத்த விடையளிக்கின்ற போட்டியாளர் அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணியினுடைய இறுதி போட்டியாளர் R பாத்திமா ஷிப்கா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 800 என்ற சுயசரிதை புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் இலங்கையை சேர்ந்தவர் யார்?
முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. அடுத்து விடையளிக்கின்ற இரண்டாம் சுற்றின் பொத்துவில் மத்திய கல்லூரி மாணவன் இறுதி போட்டியாளர் MAM சாபிர். 30 வருட நிறைவு விழா எவ்வாறு அழைக்கப்படும்? முத்து விழா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி அணி. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, தனது அணிக்காக 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த மாணவியை தேடுகின்றோம். ஆர் பாத்திமா ஷிப்கா, அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆர் பாத்திமா ஷிப்கா, உங்களுக்கான பரிசு இது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அன்புக்குரிய அல்ஹாஜ் AM முகமது ரலீம் அவர்கள் அந்த பரிசினை இதோ வழங்கி கௌரவிக்கின்றார். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, 2 சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியின் முடிவை இதோ அறிவித்திருக்கின்றோம். பொத்துவில் மத்திய கல்லூரி 20 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்ட அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி 70 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 50 புள்ளிகளால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருக்கிறது அட்டாளச்சினை அல் முனிரா பெண்கள் உயர்தர பாடசாலை அணி. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச் சுடர் கட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம்.